பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. இதனால் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். பவுல் எழுதுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மாய்மாலமான அன்பு ஒன்று, மாய்மாலை இல்லாத அன்பு. உங்கள் அன்பு மாய்மாலை இல்லாம இருக்கணும்ன்றார். ஹிப்போக்ரைட்ஸ், மாயமாலமான ஒரு வாழ்க்கை, மாயக்காரரான வாழ்க்கை. ஒரு காரியத்தை காண்பிப்பார்கள், அது மாயமானது. சில பொருட்கள் வேணும், சில காரியங்கள் வேண்டுவதற்காக மாயமாலம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. பவுல் எழுதுகிறார், உங்க அன்பு மாயமாலமான அன்பு போல உங்க அன்பு இருக்கக்கூடாது. மாயமாலம் இல்லாத ஒரு அன்பு, அந்த மாயமாலம் இல்லாத அன்புக்கு அவர் தொடர்ந்து எழுதுகிறார். தீமையை வெறுத்து, சிலர் தீமையான ஒரு காரியத்தை அவங்களை ரொம்ப நேசிக்கிறது போல நேசித்து தீமை காரியத்தை செய்ய விரும்புகிறார்கள். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு வாலிப பையன் ஒரு பெண்ணை ரொம்ப அதிகமாக நேசித்தான். ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆனால் சொல்கிறேன். அந்த பெண் அவனை நேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. குடும்பம், பின்னணி எல்லாவற்றையும் வைத்து வேண்டான்னு சொல்லிவிட்டாள். அந்த வாலிப பையன் தொடர்ந்து அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். அதுக்கு பிறகு அவள் வேணான்னு தள்ளி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அந்த வாலிப பையன் நண்பர்கள் சொன்னா, இவ்வளோ அதிகமாக அவளை நேசிச்சே இருக்கிறேன், இவன் வேணான்னு சொல்றா, இவன் மேலே எனக்கு வெறுப்பு வந்துச்சு, ஆனால் இவளை நான் பழி வாங்க போறேன், என்ன வேணான்னு வெறுத்து தள்ளனா இல்லை, இவளுக்கு நான் பழி வாங்க போறேன், இவள் ஒரு பாடத்தை கற்பிக்க போறேன் என்று சொல்லி நண்பர்கிட்ட சவால் விட்டான். நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை உன்னால் முடியாது, இல்லை நான் அவளை அடைவேன் என்று பழி அவளை இன்றைக்கு அடைஞ்சிட்டு அவள் நான் பழித்திருக்க போறேன், என்ன வேணாம் சொல்லிட்டு அல்ல, அவளுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க போறேன் என்று சொல்லிட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அதிகமாக நேசிக்கிறது போல காரியங்களை செய்தான். வீட்டில் போய் பொண்ணு கேட்குது, மற்ற காரியங்களாம் சொன்னான். குடும்பத்தாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. அது நடுவில் அவன் அவ்வளோதான் கட்டுவேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தான். அந்த குடும்பத்தார் அவனை கடைசியில் நம்ப ஆரம்பித்தார்கள். சரி, அவனுக்கு பெண் கொடுப்பேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு உறவினர்கள் எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை, அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தாங்க. வேலையை வாங்கி கொடுத்து திருமணத்துக்கான காரியங்கள் எல்லாம் அவரையும் ஒழுங்குபடுத்தினாங்க. திருமணத்துக்கான எல்லா பத்திரிகை எல்லாம் அடிக்கப்பட்டாயிற்று, எல்லா நிச்சயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. திருமணம் நடக்கிற நேரம் உறவினர் எல்லாம் வந்துட்டாங்க. நிச்சயத்தை எல்லாம் ரொம்ப அருமையாக கிராண்டாக முடிச்சு பல லட்சங்கள் செலவு செய்து திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்தில் தாலி கட்டுகிற வேலையில் தாலியை எடுத்து கொடுக்கும் போது அவன் தாலி எடுத்து கையில் வச்சுட்டு, எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கலை, எனக்கு வேணான்னு சொல்லி அதில் வச்சுட்டான். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு, உறவினருக்கு, சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி தாங்கல. அப்போ அந்த வாலிபன் சொன்னா, இந்த பெண்ணை நான் அதிகமாக நேசிச்சேன், இவளை பின்பாகவே போனேன், இத்தனை மாதங்கள் இவளை ஃபாலோ பண்ணி எல்லா காரியங்களும் செய்தேன், இவளை அதிகமாக நேசிச்சேன், இவள் வேணான்னு சொன்னால் எல்லாவற்றையும் என்னை முதல்ல வெறுத்தாள், பிறகு என்னை நேசிச்சா. ஆனால் முதல்ல நான் நேசிச்சேன், இப்போ முழுவதும் வெறுப்பு வந்து விட்டது, இவளை பழி வாங்க என்பதற்கான திருமணம், இவளை எனக்கு பிடிக்கல வேணான்னு சொன்னா. அந்த கல்யாணத்தில் பெரிய சலசலப்பு, உறவினர்கள் வந்து எல்லாம் பஞ்சாயத்து எல்லா காரியங்களும் பேச ஆரம்பித்தார்கள். கடைசியில் இந்த வாலிபன் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு முடிவு பாருங்க. அந்த பெண்ணை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் செய்த ஒரு தீமையான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் அன்பு மாய்மாலம் இல்லாது இருப்பதாக. மாய்மாலமான ஒரு அன்பு. உண்மையான அன்பு வெறுக்காது. உண்மையான அன்பு மாய்மாலமான காரியங்களை தீமை செய்ய யோசிக்காது. தீமை இல்லாதது தான் அன்பு. தீமை எங்க இருக்குதோ அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். தீமை இல்லாத ஒரு அன்பு. அவன் சொல்லுகிறான், உங்கள் அன்பு மாய்மாலம் இல்லாதது இருப்பதாக. தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். இன்னைக்கு உலக ஜனங்கள் தீமையை பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் ஜனங்களாய் நீங்க நான் நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்ய இயேசு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறா. நமக்கு யாரும் தீமை செஞ்சாங்களா? தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்ய படிங்க. அவளுக்கு விரோதமா வார்த்தைகளை பேசாதிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாராக. நன்மையை பற்றி கொண்டிருப்போம், நன்மையானவர்களை செய்வோம். மாயமாலம் இல்லாத ஒரு அன்பை இந்த உலகுக்கு காண்பிப்போம். கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்தை பார்க்கட்டும், நம் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பை பார்க்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால கொடுத்த வார்த்தைப்படி ஆண்டவரே, உங்கள் அன்பு மாயமாலமற்றதாய் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, மாயமாலம் இல்லாத அன்பை நாங்கள் பற்றி கொண்டு தீமை விருத்து நன்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. அப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்படி கிருபையின் கரம் பிரசன்னம் ஆண்டவரை காத்து சுகமாய் தங்க பண்ண ஜெபிக்கிறோம். வல்லமையின் தேவன் மகிமையான காரியங்கள் செய்யுங்க. உமக்கே மகிமை, கணம், துதிப்பு எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.